தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 11ஆம் வாரம், ஜூன் 18, வியாழக்கிழமை, ஆனி 4. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். மத ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை அப்பா தந்தை என்று கூவி அழைத்து நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நேற்றைய நாளிலே எங்களோடு கூட நடந்தீர், எங்களை வழிநடத்தினீர். நாங்கள் எதிர்பாராமல் செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி கூறுகிறோம். இரவிலே எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்தீர். எங்கள் உடலுக்கு தேவையான ஓய்வினை கொடுத்தீர். தொடர்ந்து மீண்டுமாக எங்கள் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் இயங்கச் செய்து உம்மை கூவி அழைக்கும் ஆசீர்வாதத்தை ஜெபம் ஜெபிக்க வேண்டும். இறைவனுடைய காரியத்தை முந்த தேடுபவனுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற வாக்கிற்கு ஏற்றார் போல் உம்மை கூவி அழைக்க வேண்டும் என்கிற ஆசீர்வாதத்தை ஆர்வத்தை எங்களுக்கு தந்தவரே, இந்த இளம் காலை வேளையில் அந்த ஆசீர்வாதத்தோடு ஆர்வத்தோடு எங்களையே சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்ட ஆசீர்வதியும். குழந்தை இயேசுவினுடைய ஆசீரை எங்களுக்கு நீர் தந்திடவும். தொடர்ந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்திடவும். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், திருவருத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து உம் வழியில் எங்களை வழிநடத்திடவும். நீர் கற்பித்த இறைவேண்டல் ஜெபம் கிறிஸ்துவ வாழ்வின் செயல்முறை, சொல்முறை, விளக்கம் என்பதனை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை நாங்கள் அனுதினமும் ஜெபித்து உமக்கேற்ற மக்களாக வாழும் வரம் வேண்டி எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு, தூசியிலும் தூசி. நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.